தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியிலே இந்த நாள் இனிய நாளாய் உற்சாகமாக அனைவருக்கும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 9 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே தை மாதத்திலே 26ஆம் நாள். இன்றைய நாளிலே உத்தராயணத்திலே மகர ராசியிலே ஹேமந்திரது என்கிற முன்பணி காலத்திலே இருக்கிறோம். தேய்பிரையிலே சப்தமியில் இருக்கிறோம். காலையில் 7:05 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அஷ்டமி வந்துடுவார். சுவாதி நட்சத்திரம் காலையில் 7:07 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா விசாக நட்சத்திரம் வந்துடுவார். இந்த தேய்பிரை அஷ்டமி திதி திங்கட்கிழமை இந்து வாசரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனின் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதில் இன்றைக்கி பைரவரை வழிபடுவது ரொம்ப முக்கியம். அஷ்டமியில் திங்கட்கிழமையில் சோமவாரம் அப்படிங்கிற நாளில் பைரவரை வழிபடுவதனால நமக்கு துன்பம்னு சொல்கிறோம் இல்லையா. சார் அவன் எதை பண்ணிட்டான், இந்த பில்லி சூன்யம் வச்சுட்டான், அதை செய்யலாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா. இது எல்லா துன்பம் நீங்கணுன்னா இதுதான் வழி. இன்றைக்கி கால பைரவரை பிடிச்சிக்கிடுங்க. அதனால் வரக்கூடிய பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நல்ல தீர்வு கிடைக்கும். காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் சுப நேரங்கள். மத்தியான வேலையில் அப்படின்னு பார்க்கும்போது 7:30 மணியில் 8:30 மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் வரும். ராகு காலம் 7:30-9 காலையில், 1:30-3 குளிகை நேரம், 10:12 யமகண்டம். சூலம் இன்றைக்கி கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியனின் இருப்பு வினாழிகள் 43. 6:35க்கு சூரியனின் உதய நேரம் ஆகிறது. இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற இந்த நாம யோகம் உண்டு. சோபனம் அப்படின்னாலே சுகத்தை தருவது, பூமியை வாங்கிறது, விவாகம் செய்வது, புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வது, பதவி ஏற்றுக்கொள்வது, ஆரோக்கியத்திற்கான காரியங்களை செய்வது, இதெல்லாமே சோபனம். சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மனஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சுபத்தையும் சோபனத்தையும் கொடுக்கக்கூடியது. அடுத்தது, இன்றைய நாளிலே நமக்கு வணிஜை என்கிற காரணம் இருக்கிறது. தாது பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது, ஹோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. அஷ்டமி திதியிலே சிற்பங்கள், கோபத்தினால் செய்யப்பட்ட காளி போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி வச்சு இன்னைக்கு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமையே உங்களுக்கு இந்து வாசர யுக்தாயாம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. பைரவரை வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். அதை நல்லா இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரம் இருக்கும். சுவாதியிலே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதனாலே, இந்த ஜுவாலா நரசிம்மர்னு சொல்லுவோம், காற்றுலே ஆடக்கூடியது. அந்த காற்று அப்படி மூச்சு காற்று அப்படி தெரியும், விளக்கு ஆடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சுவாதியை இன்றைக்கி ஆராதிப்பதனாலே புது மனை புகிறது, புதுசாக கல்வி கற்றுக்கிறது, பதவி ஏற்றுக்கிறது, பயிர் தொழில் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது, விவாகம் செய்வது, இது எல்லாமே அதே மாதிரி மருந்து சாப்பிட்றது. புதுசாக பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன் சார், தாராளமாக பண்ணுங்கள். நவகிரக சாந்தி ஜப ஹோமங்கள் எல்லாம் செய்வதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைய நாளில் இந்த கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது, 9th பிப்ரவரி அப்படிங்கிற இந்த நாளில் கோள்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனும் செவ்வாயும் மகர ராசியிலே, செவ்வாய் உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். புதனும் ராகுவும் சுக்கிரனும் கும்பராசியிலே, மீனராசியிலே சனி பகவான், குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, விருச்சிக ராசியிலே உள்ள நுழைய போகிறார். அந்த மத்தியான வேலைக்கு அப்புறமா அந்த இது முடிஞ்ச உடனே, சுவாதி முடித்த உடனே விசாகத்துக்கு போவார். அது வரைக்கும் துலாத்தில் இருப்பார் இன்றைக்கி சந்திரன். ஸோ இப்படி அமையக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு எப்படி ஒரு ராசிக்கும் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே
சந்திர பகவான் நேரடியாக உட்கார்ந்துருக்கிறார். சுகத்துக்கானவர் நேரடியாக உட்கார்றார். பலவிதமான அந்த கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் டஃப் இருக்கும். இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. வாகனங்களிலே போகும்போது பயணங்களிலே விரட்டி அடிச்சுட்டு ஓட்டுறது, இன்னொரு காரையோ இன்னொரு பைக்கையோ நம்ம முந்திடணும்னு எண்ணங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கூலாக்கிடுங்க. 5 நிமிஷம் முன்ன பின்ன போனால் பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஈகோ அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு தாக்கல் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மனோகாரகன் உங்களை கொஞ்சம் பயமுறுத்துவான். அதனால் கொஞ்சம் அதை ஓரம் வச்சுட்டு மற்ற காரியங்கள்லாம் பண்ணும்போது சுகமாக இருக்கலாம். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய மனதை நிதானப்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. உங்களுடைய ராசியினுடைய 3ஆம் இடத்துக்காரர் இன்றைக்கு உங்களுடைய 6ஆம் இடம் என்கிற ரிணரோக சத்ரு இடத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்திலே சின்ன மேம்பாடுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு, முன்னேற்றமான சூழ்நிலைக்கான ஒரு கரெக்டான கிளைமேட்டிக் சுச்சுவேஷன். சீசன்லாம் நல்லா ஆயிடுச்சு சார், இன்றைக்கி இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெம்பு மனசில் வரும். செய்கிற காரியம் ஓரளவுக்கு தெளிவாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள், இதனால் மனசு கொஞ்சம் கூலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளிலே 9, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுடைய சாந்தத்தின் வெளிப்பாட்டை அழகாக மாற்றி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. குடும்பஸ்தானத்தும் தனஸ்தானத்துக்குரியவர் 5ஆம் இடத்திலே அமர்கிறார். இந்த 5ஆம் இடம்னாலே வித்தை, குழந்தைகளின் சுகம், கற்பனை, தொழிலிலே வளர்ச்சி, இது எல்லாமே அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து செய்வார். அதனால் உங்களுக்கு நிறைய புதிய வரவுகள் உண்டாகும். அந்த வரவுகள் திருப்தியாக இருக்கும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதாகும். தனம், புகழ் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதானுங்களே. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதாக அமையும். அதனால் இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுடைய மனதிலும் குடும்பத்திலும் நல்ல வரவை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் சுகஸ்தானமான துலா ராசிக்குள்ளே செல்கிறார். பரபரப்பாக மனது இருக்கும். பல இடத்துல எண்ண ஓட்டங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்தினாலே கொஞ்சம் அசதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்துவதனாலே சுகபோகங்களும் லாபங்களும் பெறுவதற்கு வாய்ப்புகள். பயணங்களிலே கொஞ்சம் களைப்பு, அசதி வரும். கொடுக்கல் வாங்கலிலே சில சிக்கல்கள் இருப்பதனாலே போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எழுத்து போன்ற படைப்பாற்றல் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. முக்கியமாக வீடு, வாகனம் போன்றவற்றிலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ளுங்கள். இதுக்காக அலையிறோம் அதுக்காக அலையிறோன்றதெல்லாம் இருக்கும். அந்த அலைச்சல் எல்லாம் லாபமாக மாறுவதற்கு 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. இன்றைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. செலவுக்குரியவரான இந்த சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றார், 3ஆம் இடத்துல. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவுகள்லாம் நிறைய இழுத்து விடுவாங்க. வீட்டில் ஜுவல்லெல்லாம் வாங்கணும், கடைக்கு போகணுன்னு வாங்க. இன்றைக்கி அஷ்டமி, அதெல்லாம் வேணாம், கோவிலுக்கு போவோம், கோயிலில் போய் பைரவரை வழிபட்டு வருவோம் அப்படின்னு போடுங்க. நீ கொஞ்சம் அவங்கள திசை திருப்பி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா இன்றைக்கி தேவையில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். புதன் வந்த பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேண்டாம் அதுன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லிவிடுங்க. அப்படியே நீங்கள் கோயிலுக்கு போதான் ரொம்ப தூரம் தொலைதூர பயணங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலை தான் கொடுக்கும்.
அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது உங்கள் கவனச்சிதறல்கள் இல்லாமல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடிய வாய்ப்பை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கு லாபத்துக்குரிய ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார், குருவினால் பார்க்கப்படுகிறார். அப்போ உங்களுக்கு லாபம் வெற்றியாக இருக்குமா? இன்றைக்கி தொழிலிலே நல்ல முன்னேற்றம். வாரத்தில் முதல் நாள் இன்றைக்கி போகிறீங்க, போகிற காரியங்களெல்லாம் நல்லா நடக்க போகுது. சம்பளம் நல்ல கிரெடிட் ஆன விஷயம் உங்களுக்கு இருக்குது. சம் பீப்புளுக்கு இன்சென்டிவ்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இன்சென்டிவ், அரியர்ஸு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பதவியிலே மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இடங்களும் பிரயாணங்களும், சார் இங்கேருந்து அடுத்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பேர்டன், அடிஷ்னலாக ஒரு இன்க்ரிமெண்ட், அந்த டிஏலாம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் இந்த கிரகம் தருகிறது. அதனால் சந்தோஷம் வருமானா? டெஃபினட்டாக சந்தோஷம் வரும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் லாபமாக மாறுவதற்கு இவை துணையாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வெற்றியின் இலக்கை அழகாக பிடிக்கக்கூடிய நல்ல தராசை கையில் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்து பார்ப்பதிலே அலாதி ஆனந்தம். அந்த நிலைநிறுத்தக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. இன்றைய நாளிலே குடும்பத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. மனோகாரகனே உங்கள் கூட உட்கார்ந்துட்டார். அதனாலே எந்த காரியம் செஞ்சாலும் திருப்தியாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணுங்கிற எண்ணம். பயணங்கள் மூலமா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபங்கள். பத்திரிகையிலே நல்ல ஒரு நியூஸஸ்லாம் பார்த்து அரசியலிலே நல்ல விவாதங்கள் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கும். இது எல்லாமே இன்றைக்கி மீடியா ரிலேட்டட் விஷயமாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தின் வெளிப்பாடை காட்டும். 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுடைய மனதிலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதனால் வரக்கூடிய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நல்ல சுகமான நாள். தன விரயஸ்தானத்துக்குள்ளே வந்த இந்த 9ஆம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் பூர்வீக புண்ணியத்தின் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை ஒருங்கே தாங்கி வருவதனாலே உங்கள் மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்களிலே லாபம் வரும். தந்தை வழியிலே நல்ல முன்னேற்றமான சப்போர்ட்ஸ் கிடைக்கும். குலத்தொழில்களில் செய்கிறோம் இல்லையா, ஃபேமிலியோடு செய்யக்கூடியது, தந்தை வழி தொழில்கள், இதெல்லாம் இன்றைக்கி லாபமாக இருக்கும். புதிய வர்த்தக விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதில் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது. அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளிலே 7ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் உங்களுக்கு எங்கெல்லாம் சிக்கலாக தோணுதோ அப்பெல்லாம் உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அஷ்டமத்துக்குரியவரான சந்திரன் போய் உட்கார்றார். கடகராசிக்காரருக்குரிய சந்திரன் லாபத்தில் வந்து துலா ராசிக்குள்ளே உட்கார இடத்துல சுவாதிங்கிற நட்சத்திரத்தை உட்கார்றதுனால லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடுவதனாலே பண வரவுகளுக்கான வாய்ப்புகள். அந்த பண வரவு எதுக்கு யூஸ் ஆக போகுது? நல்ல காரியங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க. நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் பண வரவை ஏற்படுத்தினாலையும், கோவில் காரியங்கள்லாம் கலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துவதனாலையும், பிரபலங்களிடம் பேசும்போது அவங்களுடைய எக்ஸ்போஷர்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட்டிவாக நிறைய பிரபலங்களை பார்க்கக்கூடியது, வெளியூர் மூலியமாக வரக்கூடிய வரவுகள், இப்படி நிறைய விதத்திலிருந்து பொருள் வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்களை நிறைய பார்க்கலாம்.
6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை இன்றைய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்க குருவினால் பார்க்கப்படுகிறார். அதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம். வாரத்தில் முதல் நாளே பார்க்குறீங்க, நிறைய ஆப்சண்டஸ்லாம் இருக்காங்க. மேனேஜருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பரவாயில்ல சார் நான் பார்த்துக்கிறேன், 2 டெஸ்க்கை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. அப்படி அவங்களுக்கு உதவிகரமாக ஆதரவை நீட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால மகிழ்ச்சி அவருக்கும் உங்களுக்கும் அந்த தெம்பு பற்றியா நான் செய்கிறேன் பார்த்தியான்னு ஒரு கர்வம் அப்படி வரும். அப்படி உங்களுடைய எக்ஸ்போஷரை காட்டுறதுனால தொழிலிலே நல்ல ஸ்ட்ராங் ஃபேக்டரை கொடுக்கும். இன்றைக்கி உணவு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றம் காட்டும். அவர்களுடைய செல்வாக்கை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ள முடியும். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது டெஃபினட்டாக கொடுத்த காசை திரும்பி வாங்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி சுபிட்சமான நாளை அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. ராசியின் 9ஆம் இடத்துக்குள்ளர இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார், 6ஆம் இடத்துக்காரர். 2, 6, 10 அப்படிங்கிறது பணபரஸ்தானம் சொல்லுவோம். 1, 5, 9ங்கிறது திரிகோணஸ்தானம் சொல்லுவோம். இந்த பணபரஸ்தானத்துக்காரர் திரிகோணத்துக்குள்ளே வருகிறார் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் முனைப்புடன் ஈடுபட்டால் லாபம் உண்டு. பணத்தை மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கான ரெகக்னிஷனை க்ரியேட் பண்ணணும். ஐடென்டிட்டி அப்படின்னு அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடும். அது நார்மலாக நம்ம வியாபார நுணுக்கங்கள் சொல்லுவோம், பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. தொழிலிலே வியாபாரத்திலே லாபத்துக்காக செலவு பண்ணது, பிராண்டிங்காக செலவு பண்ணதுன்னு. இன்றைக்கி பிராண்டிங் டே. உங்களை நீங்கள் இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டே இன்றைக்கி. அதனால் உங்களை நீங்கள் பிராண்ட் பண்ணிக்கோங்க. சில சிக்கல்கள் இதனால் வரும், அதெல்லாம் களைவதற்கு 6-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். உங்கள் சிக்கல் எல்லாம் தீர்ந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாள். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. தேவையில்லாமல் போய் அடுப்படியில் விட்டு சூடுபட்டுக்கிறது, வெந்நீரை கொட்டிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருங்க. அதுபோல் செய்கிற காரியங்களே அவசரப்படாமல் செய்யுங்க. இன்றைக்கி யூக லாபங்களை நோக்கி செல்லங்கள்லாம் வேண்டாம். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நிறைய ட்ரிகர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கூலாக அதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பலன்களும் நலன்களும் கொடுப்பதற்கு கிரகங்கள் காத்திருக்கு. தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி விட்டுடுங்க. வீண் விதண்டாவாதங்களும் வம்புகளும் தவிர்க்க வேண்டியதாக ஆகிவிடுகிறது. அப்படியெல்லாம் சூழ்நிலை வரும்போது 8-6 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். மனசுக்குள்ள சந்தோஷமும் பாசமும் வந்துடும். அவன் தான் சொன்னால் பரவாயில்ல போட்டுன்னு விட்டுடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாளாய் மாற்றிக்கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன்.